காஃபி போட்டாச்சு, இட்லி அவிச்சாச்சு, சட்னி வரைச்சி வச்சிருக்கேன். நீங்களா சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். அதனால அம்மா கிளம்புறேன். சரியா? ஐயோ ஐசம்மா, உனக்கு நேரம் ஆயிட்டுன்னா நீ கிளம்ப வேண்டியதானே? நாடா அப்படியே கலந்து குடிச்சுக்குவேனே. நீ ஏன் கவலைப்படுற? டேய் பெரிய மனுஷா, கவலைப்படுறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. சும்மா தான் சொன்னேன். நீ கிளம்பு. சரியா? போய் காஃபியை குடி. பாப்பாக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரையும் வந்து எடுத்துட்டு போய் குடிக்க சொல்லு. சரியா? சரி ஐசுமா. என்ன ஐசு, காலையிலே எழுப்பிட்டியா? சாரி ஐசு, நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டுல, அதான் தூங்கிட்டேன். உனக்கு எங்க இப்போ நினைப்பலாம்? எங்க மேல அடுக்கு? புதுசால அடுக்கு எல்லாம். டேய் என்ன பேசுற? அவ உன் அம்மா, வயசுக்கு தக்கன பேச மாட்டேன். போய் காஃபியை குடிப்போ. அதானே, உண்மையை சொல்லிடக்கூடாது. நான் வாடேன். சாரி அனிதா, அவன் தெரியாம பேசுறான். நீ மனசுல வச்சுக்காத. இதுல மனசுல வச்சுக்க என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தெரியாம ஒன்றும் பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறான். என்னமோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன். அது யாருக்கும் பிடிக்கல போல. என்ன அனிதா நீ? அவன் சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்துவியா? சரி, காஃபி போட்டு வச்சிருக்கேன், எல்லாருக்கும் எடுத்து கொடு. எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் வரேன். ஏன் ஐசு, நீ எதுவும் தப்பா நினைக்கலையே? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பண்றது போட தப்பா தானே இருக்கு. அதான் தம்பி அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். டேய் அருண், என்னடா பேசுற? அவ உன் அம்மா, அவளை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஏண்டா அருண் அம்மா கிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? அம்மா வெளியே போயிட்டு வந்தேன், அது ஒரு குத்தமா? அதனால தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால எலும்ப லேட் ஆயிருச்சு. இதெல்லாம் ஒரு குத்தம்னு இப்படி பேசுவியாடா? போதும், நீ பண்ற எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காத. என்னமோ பண்ணு. ஐசம்மா, நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டல, கிளம்பு. நானே காஃபி குடிச்சுக்குவேன். என்னடா அருண், என்னாச்சு? அம்மா குளிச்சுட்டு வந்து உனக்கு காஃபி கலந்து தரேன். எம்பிட்டு நேரம் ஆயிர போகுது? அப்போ நீ இன்னும் குளிக்கவே இல்ல, குளிக்காம தான் கிச்சனுக்குள்ள வந்து நிக்கிற, அப்படிதானே? டேய் அருண், என்னடா பேசுற? சும்மா இருக்க மாட்டேன். என்ன வாய் ரொம்ப ஓவரா தான் நீளுது. வினாய்க்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அதை கேட்டு அவன் பேசிட்டு இருக்கான். என்ன அனிதா சொல்ற? யாரு சொல்லி கொடுக்க போறா? உன்னை என்னை விட்டா இந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? அப்ப நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றியா? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. இங்க எல்லாமே அப்படித்தானே இருக்கு. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நான் எங்க வெளியே போயிட்டேன், என் புருஷன் கூட வெளியே போனேன். அது யாருக்கோ பிடிக்கிற போல. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ போய் குளி அனிதா, நான் லேட்டா ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன். நான் பசங்களுக்கு காஃபி கொடுக்குறேன், நீ போ. பாத்தி ஐசம்மா எப்படி பேசிட்டு போறானே? என்னமோ நீ சொல்லி கொடுத்து நாங்களா பேசுற மாதிரி சொல்றா பாரு. டேய், அவளுக்கு என்ன பிரச்சனையோ? சும்மா இருடா. தேவையில்லாம எல்லாரும் அவளையே ஏன் வம்பு கிழக்குறீங்க? அண்ணே, அவ கிடக்குடா. நீ இந்த காபி குடினே. காபி கொஞ்சம் சூடா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஆடி தான் பிடிக்கும். நான் மெதுவா குடிச்சுக்கிறேன். இந்தானே. இல்லன்னு தம்பி, நீ குடில. தேவலாம அவ எதையாவது சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பரிசு பட்டக்கூடாது. நீ காபி குடி. அண்ணே கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். ஐயோ அண்ணே, உனக்கு தான் சுட சுட பிடிக்கும். நீ பாதி குடிச்சிட்டு அப்புறமா எனக்கு பாதி குடு. சரியா? சரில தம்பி. தேங்க்ஸ்ல தம்பி. இதுல என்ன தேங்க்ஸ்? வாணே, ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து உருட்டுன்னு உறிஞ்சு குடிப்போம். ஐசம்மா, ஒட்ட காப்பியோட நிறுத்திடுவோம்னு நினைக்கிறேன். நீ இன்னொரு கப்பு கலந்து கொண்டு வா. சரியா? சரிங்கடா, போய் உட்காந்து காஃபி குடிங்க. அம்மா வரேன். ஐயோ விடுங்க தான். ஏற்கனவே எல்லாரும் காலையில என்கிட்ட முகத்தை கட்டுறாங்க. நான் குளிச்சுட்டு வரேன்னு வந்தேன். நீங்க வேற என்ன தான், விடுங்க. அடியே, ஏன் பொண்டாட்டி தானே? ஏன் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிச்சிருக்கேன். இதுல அவங்களுக்கு முகத்தை தூக்குறதுக்கு என்ன இருக்கு? காலையில அவ வேலைக்கு கிளம்பி நிக்கிறா. அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? நீங்க வேற. ஆமா, என்ன நீங்க ஆபீஸ் போகலையா? இங்க பாரு, அவளும் எதுக்கும் சரிப்பட மாட்டா. உன்னையும் விட்டு வைக்க மாட்டா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. காலங்காத்தால அங்க போய் என்ன செய்ய போறா? சரி, அவளுக்கு வேலை இருக்கும், அவ கிளம்பட்டும். நீ லஞ்ச் ரெடி பண்ணு, நான் போற வழியில கொடுத்துட்டு போறேன். விட்டா தானே ரெடி பண்ண முடியும். இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? முதல்ல என்னை விடுங்க. நல்லா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இரேன். இருக்கும். உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஐயா காலையிலே ஒரே ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்காரு போல. இங்க பாருங்க, வீட்டில் 1008 வேலை இருக்கு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நேரம் ஆயிட்டு. ஏங்க விடுங்க. என்ன ஐசு, எது வேணுமா? போங்கிட்டு தானே கேட்குறேன் ஐசு. என்ன புக் இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி முகத்தை கட்டிட்டு போறா? காலையிலே உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கல்ல, அதனால கடுப்புல போயிட்டு இருப்பாளா இருக்கும். அருண்,
டைரியை மறந்து வச்சுட்டான் போல, அதை எடுத்துட்டு போறா. விடு. அச்சோ, அவனுக்கு டாட்டா கடலைன்னா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஏங்க, நான் போய் அவனை அனுப்பி விட்டுட்டு வரேன். சரி அனிதா. பாய்டா, பார்த்து போயிட்டு வாங்க. கவனமா இருங்கண்ணே. பாப்பாவை கவனிச்சுக்கடா. நான் பாத்துக்கிறேன் ஐசுமா, நீ கவனமா இரு சரியா? சரிடா, அம்மா இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கேன். லஞ்ச் எடுத்துட்டு வரேன், சரியா? ஓகே ஐசுமா, பாய். ஐசு, நில்லு ஐசு. என்ன அனிதா, சொல்லு. அதுக்குள்ளேயுமா அருண் ஸ்கூலுக்கு போயிட்டான்? என்ன அனிதா, என்ன கேள்வி கேட்குற? அதுக்குள்ளேயுமா போயிட்டான்னு? மணி 8:30 ஆகுது. அவனை ஸ்கூலுக்கு 8:40க்கு அனுப்பணும். நான் வேலைக்கு லீவை போட்டுட்டு வீட்டில் உட்கார முடியும். ஆனால் அவனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக கூட அவருக்கு டைம் இல்லைல்ல. இப்போ கடைசி நேரத்தில் நின்று ஸ்கூல் பஸ்ஸை வர சொல்லி பசங்களை ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பியிருக்கேன். கேள்வி கேட்குற? ஏன் ஐசு இப்படி கோவப்படுற? நான் அவர் கூட வெளியே போனது தப்பா? அதுக்காக காலையிலேருந்து நானும் கவனிக்கிறேன், நீ முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க. இல்லை, நீ வேலைக்கு கிளம்புறனே, நீ கிளம்பு. நம்ம உள்ள வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்ன அனிதா பேசுற? என்ன பேசுற? நீ வெளியே போயிட்டு வந்ததுக்கா நான் முகத்தை தூக்கிக்கிட்டு இருக்கேன்? காலையிலே ஆஃபீஸ் கிளம்பணும். அந்த நேரத்தில் இருந்துக்கிட்டு படன்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ டைமில் நான் ஆஃபீஸ்க்கு போக முடியும்? நான் ஆஃபீஸ்க்கு போல எங்கேயும் போல. ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டு வேலைக்கு ஒழுங்கா நாளை தேடி வச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போய்க்கிறேன். என்ன ஐசு, ஒரு நாள் 2 நாள் ஏதோ வேலை செய்ய முடியல, நான் வெளியே போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அதுக்காக வீட்டு வேலைக்கு ஆள் பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? இல்லை அனிதா, இதுக்கு மேலேயும் இது சரிப்படாது. நீ பசங்களை சரியாக கவனிச்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பசங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்னாலையும் டைப்படி அவங்கள கவனிச்சுக்க முடியல. வேலைக்கு போயிட்டு வர்றதுனால ரொம்ப லேட் ஆயிடுது. காலையில் சீக்கிரமாக பறந்து ஓட வேண்டியதாக இருக்குது. பசங்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்காட்டா அது சரிப்படாது. முதல்ல எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம். அதனால நான் வேலைக்கு ஆள் வைக்கத்தான் போகிறேன். என்ன இவ அறிவு கட்டத்தனமா இப்படி வளரிக்கிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணுறா. போய் என்ன ஏதுன்னு கேட்போம். இப்படியே விட்டா சரிப்படாது. ஏய் நில்லு. என்ன சொல்லுங்க. ஏன் மகாராணி இங்க ஏத்து பார்க்க மாட்டீங்களோ? என்ன சொல்லுங்க. என்ன நீ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு திமிர் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. அதுவும் அனிதா கிட்ட தேவையில்லாம முகத்தை காட்டுற. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஈனு இழிச்சுக்கிட்டே நிக்கணுமா? இங்க பாருடி, ஒரே திமிர்த்தனத்துல பேசிக்கிட்டு இருக்காத. ஆரஞ்சு பல்லகில கலத்தி போடுவேன். நான் உன்கிட்ட மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா? என்ன ஐசு, என்னதான் பிரச்சனை? அவர் தான் உங்ககிட்ட கேட்குறாருல, வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? நாங்கள் 2 பேரும் வெளியே போனது உனக்கு பிடிக்கலையா? அதனால தான் இப்படி முகத்தை காட்டுறியா? இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்கள் 2 பேருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இந்த வெட்டித்தனமா பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் சும்மா ஒன்றும் வெட்டியா இல்லை. சும்மா தேவையில்லாம எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க வேலையை பார்த்தா போதும். என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆனா ஊனா அப்படியே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பணங்கா மாதிரி உட்கார்ந்துருக்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு தானே கேக்குறா. அவகிட்ட எதுக்கு எரிஞ்சு விழுற? இங்க பாருங்க, நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். வேலைக்கு ஆள் தேட போறேன். சும்மா தேவையில்லாம இங்க என்கிட்ட பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காதீங்க. வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அதனால வேலைக்கு ஆளை தேட போறேன். அதனால ஒரு வாரம் லீவ் போதுமா? ஏன் இவ்வளவு நாளும் அனிதா தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா, இப்ப என்ன புதுசா ஆள் வைக்க போறேன்ட்டு நிக்கிற? எனக்கு என்னமோ இது சரிப்படும்னு தோணல. அதனாலதான் ஆள் வைக்க போறேன். அப்படி என்ன குறைய கண்டுட்ட? அத சொல்லு முதல்ல. நீ எழும்பி வர்ற வரைக்கும் இங்க பசங்க காஃபி குடிக்காம இருக்கணுமா? இல்ல நீ எழும்பி வந்து சமையல பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புற வரைக்கும் நான் வேலைக்கு போகாம இருக்கணுமா? இங்க பாரு, எனக்கு 8 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். பசங்களுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணும். நீ 8 மணிக்கு மேலதான் எழும்பியே வர்ற. அப்படி வந்துகிட்டு இருந்தா உனக்காக நான் லேட்டா வேலைக்கு போக முடியுமா? இல்ல பசங்களை தான் லேட்டா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? நீ எப்பவும் எழும்பு, எப்பவும் வா, பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி பாத்திரம் கழுவுறதுக்கும் வீட்டில் வேலைகளை செய்யறதுக்கும் ஆள் வந்துட்டா நானும் காஃபியை போட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவோம்ல. பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு டயத்துக்கு அனுப்பிடுவேன். அப்புறமா நீ மெல்ல எழும்பி வந்து மிச்ச வேலையை பாரு. இப்ப எதுக்கு அவகிட்ட குத்தி காட்டுற? நேத்து நான் அவளை கூட்டிட்டு வெளியே போயிட்டேன். அது உனக்கு பொறுக்கல. அந்த வயிற்றுச்சல தானே இப்படி கத்துற? இங்க பாருங்க, இன்னைக்கு தான் அவளை கூட்டிட்டு வெளியே போறீங்களா? இல்ல சொல்லுங்க, இன்னைக்கு தான் அவளை கூட்டிட்டு வெளியே போறீங்களான்னு கேட்டேன். இது எப்பவும் நடக்கிறது தானே. இதுல நான் மூஞ்ச தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, உனக்கு வயிற்றுச்ச.
நான் அவ கூட சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே? அப்படி ஒரு எண்ணத்துல நான் இருந்திருந்தா இவளை உங்களுக்கு கட்டியே வச்சிருக்க மாட்டேன். என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன கேள்வி கேக்குறீங்க? அவ கூட சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலையா? என்ன பார்த்தா கேக்குறீங்க? அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். எது சரி தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். வாயமுடி. ஓ திமிர்த்தனம் எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப கொஞ்ச நாளா அனிதா என்கிட்ட நல்லா நடந்துக்கிறா, அவ கூட நான் சந்தோஷமா இருக்கேன். அது பொறுக்காம இப்படி வயிற்றுச்சல்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படித்தானே? உங்க ஆம்பளை திமிர என்கிட்ட காட்டாதீங்க. நான் எப்பவுமே அப்படி நினைச்சதே கிடையாது. நான் உண்மையை தான் சொல்றேன். என் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா அவளை நான் உங்களுக்கு கட்டியே வச்சிருக்க மாட்டேன். உங்க 2 பேர் புத்தி வேணா திடீர்னு மாறுமா இருக்கும் காலத்துக்கு தக்கன. ஆனா எந்த நிலையிலையும் என் மனசு எப்பவும் மாறாது. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி. இதுக்கு விளக்கம் இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது. நான் வரேன். என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? இது அவளுக்கு வயிற்றுச்ச அதனாலதான் அப்படி சொல்றா. நானும் அவளை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நாம சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு நினைக்கேன். வீடு அனிதா, அன்னைக்கு குமார் வீட்டுக்கு போனோம்ல, அது தெரிஞ்சிருக்கும் மகாராணிக்கு. அதான் மொகரையை தூக்கி வச்சிருக்கா. இவளுக்கு எல்லாருமே தப்பா தான் தெரிவாங்க. இவ சொல்றது தான் எல்லாரும் கேட்கணுங்கிற திமிரு, வேற ஒன்றும் இல்லை. இங்க பாரு அனிதா, அவ வீஞ்சுதான் வீஞ்சிட்டு கிடக்கா. நீ அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. போய் ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கத்தா. உலகத்துல எல்லாருமே ஒவ்வொரு வகையில சுயநலம் பிடிச்சவங்களா தான் இருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்காங்களோ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை இவரால் எப்படி கேட்க முடிஞ்சிச்சு? அனிதா மேல நான் பொறாமப்படுறேனா? என்னைக்காவது ஒரு நாள் இவரும் அனிதாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிருப்பேனா? எப்படி இவரால் இப்படியெல்லாம் விஷம் மாதிரி வார்த்தைகளை கக்க முடியுது? ஐசு ஐசு, முதல்ல கையெடுங்க. நீங்க என்னை தொட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏண்டி ஏன் இப்படி நடந்துக்கிற? பாவன் வந்து பேச வந்தா ஒரே அடியா என்னை அவமானப்படுத்துற மாதிரி இப்படி கண்டுபிடி பேசுற? ஐயா சாமி, நீங்க பாவப்பட வேண்டாம். நீங்க பாவப்படுற அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழ்ந்து போகல. தயவு செஞ்சு கிளம்புங்க. நீதான் சரியான திமிர் பிடிச்சவளாச்சே. உன் திமிர் எப்படி குறையும்? ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நீங்க கிளம்புங்க. என்னடி என்ன நினைச்சுட்டு இருக்க? ஒரே அடியா ஆணவத்துல ஆடுற. என்ன ஒரே அடியா வயிற்றுச்சல் ஏறி போச்சோ? நான் அவகிட்ட சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதான் இப்படி எரிஞ்சு விடுற அப்படித்தானே? இத சொல்றதுக்கு தான் இங்க வந்தீங்களா? அததான் கீழேயே சொல்லியாச்சுல, பின்ன என்ன? இங்க பாரு ஐசு, மனுஷன ஆத்திரத்தை உண்டாக்காத. ஒழுங்கு மரியாதையா சொல்றதை கேட்டு நடந்தனா உனக்கு நல்லது. இல்லாட்டி என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். என்ன நடக்கும்? இல்ல என்ன நடக்கும்? இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்க அப்படித்தானே? இதுதான் ஏற்கனவே எத்தனை தடவை பண்ணிட்டீங்களே. இப்ப என்ன புதுசா பண்ண போறீங்க? சி, உன்கிட்டலாம் பேசவே முடியாது. என்ன ஜென்மம் நீ? என்ன ஜென்மண்டி நீ? எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருந்த. இப்ப அவ நல்லபடியா நடந்துக்கிறா, அது உனக்கு பொறுக்க மாட்டுக்கு அப்படித்தானே? உன்கிட்ட தப்ப வச்சுக்கிட்டு மத்தவங்களை ஏன் தப்பா பாக்குற? ஆமாங்க, என்கிட்ட தான் தப்பு. இப்பதான் புரியுது. என்கிட்ட நிறையவே தப்பு தான். அதனாலதான் நான் உங்களை எல்லாரையும் தப்பாவே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க போங்க. இப்ப என்ன சொல்ல வர்ற? குறைய முடிஞ்சுக்கிட்டு வாய்க்கு வந்தத சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் சொல்லிட்டீங்களே, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு. இனிமே எல்லாரும் என்ன சரியா புரிஞ்சுக்கிறேன். நீங்க போங்கன்னு சொன்னேன். சி, என் மூச்சிலே முடிக்க. எப்ப பார்த்தாலும் கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு மனசு சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காத. உன்ன மாதிரி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே உட்காந்து இருக்கணும். அவ சிரிச்சு பேசினாலும் உனக்கு அது ரொம்ப தப்பா தெரியுது அப்படித்தானே? நீங்க என்ன மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கணும்? அதுக்கு தான் நான் ஒருத்தி இருக்கனே. பத்தாதா? நானே தூக்கி வச்சிட்டு இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருங்க, கிளம்புங்க. இங்க பாருடி, மாறி மாறி நானும் போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே அடியா என்னை அவமானப்படுத்துறல. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. நான் போய்
எங்கல போய் ஊரை சுத்திட்டு வர? என்னம்மா இப்படி பேசுற? அனிதாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் இல்ல, அதனால அந்த மண்டபத்துக்குலாம் காசு கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சான். அதனால அத்தை வர சொன்னாங்க, அதனால அங்க போயிட்டு வரோம். என்னம்மா வெக்கமா இல்ல? அவ ஒரு ஆடு, அவ கல்யாணத்துக்கு நீ முன்ன நின்னு செய்ய போறியாக்கும்? என்னத்த இப்படி பேசுறீங்க? அவ என் தங்கச்சி. நீ வாய மூடு. நீ சரியான ஆடு கலக்கில. நீ இப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருப்ப. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய ரெண்டு பேரும் மனசுல? ஐஸ்வர்யாவ என்னல சொன்ன? என்ன சொன்ன? அவகிட்ட சண்டை போட்டியா? என்ன சொன்ன? என்னம்மா அவளுக்கு வேற வேலை இல்ல, எதையாவது ஒன்று ஆவலதி சொன்னாலா? அதை கேட்டுட்டு என்கிட்ட எரிச்சு விடுறியா? ஏமா இது ரோடு, பேசாம வீட்டுக்கு போ. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ரோடுன்னு எல்லாருக்கும் தெரியுது. பிள்ளைங்க வர்ற நேரத்துல வீட்டுல இல்லாம ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு வரையே, வெக்கமா இல்ல? என்னத்த இப்படி பேசுறீங்க? அதான் ஐஸ்வர்யா வீட்ல தானே இருக்கா. இல்ல இவ சரி கிடையாது. முதல்ல இவளை அடிச்சு அவ வீட்டை மக்க துரத்து. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? இவ என் பொண்டாட்டி, இவளை அடிச்சு தரத்த சொல்ற? ஏன் அவ ஆவலதி சொன்னாலாக்கும்? ஏமா அவ பேச்ச கேட்டுட்டு ஓடாத. இங்க பாருல, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவ ஒண்ணும் வீட்டுல இல்ல, இப்பதான் அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வரேன். ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு வீட்டுல போய் பாரு. உன் பிள்ளைங்களாம் ஆத்திரத்துல இருக்குதுங்க. எதையாவது பேசி என் வாயை கிளறிடாதீங்க. என்னம்மா சொல்ற? காலையில என்கிட்ட அம்புட்டு நேரம் மலுக்கு நின்னா, நான் அவளை கத்தி விட்டுட்டு தானே வெளியே வந்தேன். இப்ப அவளுக்கு என்னாச்சு? ஓ, எல்லாத்துக்கு காரணம் நீதானா? அந்த டாக்டர் கேட்டப்ப கூட அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அவளுக்கு எந்த மன உளைச்சலும் இல்ல, நல்லாதான் இருக்கான்ல சொல்லிட்டு வந்தேன். எம்பிட்டு திமிரு இருக்கு என் மருமகிட்ட சண்டைய போட்டு அவ கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி ஆஸ்பத்திரியில கிடக்கா. எம்பிட்டு திமிரு இருந்தா நீ ஊரை சுத்திட்டு வருவ? உனக்கு கிறுக்கு தானே பிடிச்சிருக்கு? இம்மா அவதான் தேவையில்லாம என்கிட்ட தினம் சண்டை போடுறா. இங்க பாருல, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ கீ கொடுக்கறானோ எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பிள்ளைங்களை விட அப்படி என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கோ தெரியல. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. ஏம்மா எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க? நீ ஒரு மண்ணு போக வேண்டாம். அப்பா கூட இருக்காரு, அருண் கூட இருக்கான், அஸ்வினு கூட இருக்கான். நீ அங்க போற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். ஏம்மா அவ என் பொண்டாட்டி, என்னம்மா பேசுற? அத அவகிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, என் ஆத்திரத்தை கலப்பாத. நீ அங்க போய் அவகிட்ட இன்னும் எதையாவது பிரச்சனை பண்ணி அவளுக்கு மேல மேல உடம்பு சரியில்லாம போகிறதுக்கா? நீ ஒன்னும் போக வேண்டாம். அதுவும் இல்லாம அஸ்வினும் அருணும் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கானுங்க. உன் வேலைய பாரு. அதான் பின்னாடி ஒரு சீமாட்டி நிக்கிறல்ல, அவளை கூட்டிட்டு போய் நல்லா உட்காந்து கொஞ்சு. என்னத்த பேசுறீங்க? இதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா தாயே, என் வாய கிளறாத, பேசாம போயிரு பாத்துக்க. விடு அனிதா, வா போவோம். என்னங்க இது? நாம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. அதையெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பாக்கணும். அப்பாக்கு போன் பண்ணி எந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறான்னு கேக்குறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். நீ வீட்ல இருந்து பசங்களை பாத்துக்க. சரிங்க. ஹாய் फ्रेंड्स, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுடைய கடைக்குட்டி மகன் தனசேகருக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் தனசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் தனசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகேஸ்வரி அம்மா சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய் தனசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அங்கிளுக்கு பர்த்டேன்னு சொல்லிருக்கீங்க. விஷ் யூ ஹேப்பி பர்த்டே அங்கிள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தனசேகர் அங்கிள், எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. ஹாய் தனசேகர் அங்கிள், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தனசேகர் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தனசேகர் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் மகேஸ்வரி அம்மா சார்பாகவும் ஜிஎன்ஏ ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அங்கிள். என்னடா அத்தான் இன்னைக்கு கமெண்ட் சொல்லலையே, எல்லாரும் பார்க்காதீங்க. தனக்கு மட்டும் இல்ல, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே இன்னைக்கு ஃபீவர். அதோட தான் இந்த ஸ்டோரி எடுத்து முடிச்சோம். கொஞ்சம் த்ரோட் பெயினும் மூக்கு ஒழுகிக்கிட்டேவும் இருக்கு. அதனால ஃபுல்லா இன்னைக்கு கமெண்ட் சொல்ல முடியுமான்னு தெரியல, சொல்ல முடியாது. நாளைக்கு கமெண்ட் பண்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கதையிலையும் கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமா இருந்தா பொறுத்துக்கோங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. ஆமாங்க, கடையிலயும் எனக்குலாம் மூக்கு ஒழுகிட்டே சவுண்ட் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பொறுத்துக்கோங்க, சரியா?